ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு another வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து இன்ச்சஸ் தான் எடுக்க போகிறோம். இது வந்து 4th இன்ச்சஸ். நான் டயட்டை ஸ்டார்ட் பண்ணி, அதாவது என் டயட்டில் வந்து ப்ரோட்டீனை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். 83 கேஜி இருந்தேன் நான் இப்போது. அந்த 83 கேஜிக்கு 83 கிராம் ப்ரோட்டீன் எடுத்து செக் பண்ணலாம் அப்படின்னோம். இப்போ 2 வாரம் ஆனதுனால அந்த 83 கிராம் ப்ரோட்டீன் எடுத்து என் உடம்பு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்குன்றத இன்ச்சஸை செக் பண்ணிவிட்டு ரிசல்ட் என்னன்னு பார்த்துருவோம். 15 neck, shoulder 48, regular 41.8 chest, upper abdomen 33.4, 35.5, hip 37, leg right side 24.9, $25.2, right calf வந்து 13.6, 13.9, bicep left 15.1, $14.5. ஓகே ப்ரோ, நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து சொன்னீங்கல்ல 83 கேஜிக்கு வந்து 83 கிராம் ப்ரோட்டீன் வந்து எடுத்து முதல்ல செக் பண்ணலாம் சொல்லிட்டு, இப்போ 2 வீக்ஸ்க்கு அப்புறமா இன்ச்சஸ் எடுத்துருக்கேன். அது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. இன்ச்சஸ் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு, ஆனால் நம்ம நினைச்சதை விட டிஃப்ரெண்ட் இல்லை. எல்லாம் 0.1 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் ஏறி இருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் எதுவுமே தெரியல. ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா? ஒர்க் அவுட் வந்துட்டு ரெகுலராக பண்ணுறது இல்லை. இப்போது ஃபர்ஸ்ட் ஒரு வீக்கில் வந்துட்டு நம்ம செஸ்ட்லேருந்து லெக் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணோம்னா அந்த மாதிரி போகல. எனக்கு வந்துட்டு அடுத்த வீக்குள்ளேயே வந்துட்டு ஷெட்யூல் மாறுது. மண்டே செஸ்ட் லேட் அப்படின்னு போடுவோம்ல, இப்போ அதுல இது பாத்தீங்கன்னா எனக்கு ஷோல்டரு அதெல்லாம் வந்து மண்டே வர மாதிரி இருக்கு. ஓகே, நடுவில் ரெண்டு நாள் ஒரு நாள் கேப் வருதா? சம்டைம்ஸ் 3 நாள் கூட கேப் வருது. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ அந்த லாஸ்ட் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம ப்ராப்பராகவே ஒர்க் அவுட் பண்ணல, அதனால கூட இன்ச்சஸ் ஏறாம இருக்கலாம். நீங்க இதுக்கப்புறம் திரும்ப ஒரு 3 to 4 வீக்ஸ் வந்து கண்டினியூ பண்ணணும் இதே டயட்ல. இப்போ டயட்ல எதனா ப்ளோட்டிங் அந்த மாதிரி எதனா பிரச்சனை இருக்கா? ப்ளோட்டிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ஆனா கேஸ் ப்ராப்ளம் மட்டும் இருக்கிற மாதிரி. கேஸ் வெஜ்ஜஸ் கரெக்டாக எடுக்கிறீங்களா? வெஜ்ஜஸ் குவான்டிட்டி மட்டும் கம்மியாக இருக்கு. வெஜ்ஜஸ் ஃபைபர் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அந்த பிரச்சனை வராது. ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க. இல்ல அப்பயும் அதே மாதிரி இருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் புரோட்டீன் மட்டும் கம்மி பண்ணலாம். இதுல இருந்தே இன்னும் கொஞ்சம் புரோட்டீன் மட்டும் கொஞ்சமா கம்மி பண்ணணும். ஒரு 15 கிராம் 20 கிராம் வந்து புரோட்டீன் கொஞ்சம் கம்மி பண்ணி அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணி. இப்போ வந்துட்டு இந்த இதுலயே வந்துட்டு இன்னொரு 2 வீக்ஸ் ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒர்க் அவுட் ப்ராப்பரா பண்ணி இதுலயே எப்படி ரிசல்ட் வருதுன்னு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே.